நீங்க உறவுகள்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அந்த உறவுகளையும் தாண்டி, சமுதாயத்தையும் தாண்டி, ம முதல்ல பெண்கள் தங்களுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கையை தூக்கி எறிஞ்சா மட்டும் தான், பெண்களுக்கான நிரந்தரமான வெற்றி, நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை ஆணித்தனமாக எடுத்து வைப்பதற்காக, கவிஞர் து. பவானி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அம்மா இணைப்பில் இருக்காங்க. அம்மா, நீங்க உங்களுடைய வாதத்தை தொடங்கலாமா? நன்றி அம்மா. மாபியோசி குடும்பம் நிறுவனர் சகோதரி ராணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்விற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் மீரா சகோதரி அவர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது சமுதாயமா, உறவுகளா, இல்ல அவநம்பிக்கையா? மிக சிறப்பான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில நான் கடைசியா தான் பார்த்தேன். அதனால பெண்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு நினைச்சு நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கேன். மிக சிறப்பான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து பதிவு செய்த அத்தனை ஆளுமைகளுக்கு முதற்கல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண் இப்ப உலகில மனிதன் அவனது சந்ததிகளினுடைய வழி தோற்றத்திற்கு காரணமே பெண்ணுதான். அந்த பெண் என்பவள் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் மானிடமே கிடையாது. மானிட ஜனனம் அப்படின்றதே ஒண்ணு நிகழாது. அதனால்தான் பெண்ணினம் போற்றுதற்குரிய ஒரு சிறந்த படைப்பினமாக பெண்ணினம் கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்புகள் பெற்ற பெண்களாகிய நாம் நிறைய பேர்கள் இப்போ உலகத்தினுடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னால் கூட ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா வெளியில வர்றது பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன் அதற்கான காரணம் அவங்களுக்கு மேல அவங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை. இதுவும் நம்ம வெளியே போனா நம்ம பேசினா, இப்ப என்னவே நானே எடுத்துக்கிறேனே, இப்போ ஒரு 1.5 வருஷமா தான் நான் வெளியவே வர ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனா கூட வெளியே வர மாட்டேன், ஒரு சபையில பேச மாட்டேன், ஒரு பிரேயர்ல எதுவுமே பேச மாட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்பா பேசுறாங்க, பேச மாட்டேன். அவ்வளவு ஒரு பயந்து எதனா சொன்னோம்னா தப்பாயிடுமோ. அதுக்கப்புறமா தான் என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெண் அமைப்புல முதல்ல அந்த அம்மா தான் என்ன ஊக்கப்படுத்தினாங்க. உன்னால முடியும், உன்கிட்ட இருக்கிற அந்த அதாவது ஒரு அந்த பயத்தை முதல்ல நீக்கினீங்கன்னா நிச்சயமா உன்னால ஒரு பேச்சாளராக உன்னால உருவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க திருவள்ளூர்ல ஒரு மண்டபத்துல ஒரு பேச்சாளரான ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் முதல்ல நான் பேசினேன் அந்த மேடையில. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு முறையுமே அவங்க தட்டி கொடுத்துட்டு என்னுடைய அந்த அச்சத்தை, பயத்தை எல்லாம் நீக்கி இப்ப நிறைய தளங்கள்ல அதாவது அந்த எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுற அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கு. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஒரு பயம். அதுதான் இது என்ன மாதிரி இப்ப எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த அவன் நம்பிக்கை தான் காரணம். ஐயோ நம்மளால பேசினா அதாவது தமிழ்ல பேசினா இலக்கண பிழை ஆயிடுமோ, ஆங்கிலத்துல பேசினா கிராமர் மிஸ்டேக் ஆயிடுமோ, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள். அதனாலதான் வெளியே வர்றதுக்கே தயங்குறாங்க. அதே போல எப்பவுமே பெண்கள் பாத்தீங்கன்னா அடுப்பங்கரையே தான் சொல்லுவாங்க, அடுப்பங்கரையே ஆம்பளையா அப்படின்னு நினைச்சு இருக்கிறாங்க. வெளியில வந்தா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை முற்றிலும் மாற்றணும். ஏன் நம்ம பத்த வச்சாதான் அடுப்பு எரியுமா? ஏன் ஆண்கள் பத்த வச்சா அடுப்பு எரியாதா? அவங்களுக்கும் கத்து கொடுக்கணும். நம்மளுக்கான அந்த திறமைகளை நம்ம வெளியே கொண்டு வரணும். அப்பதான் நம்மளுக்கான ஒரு அந்தஸ்து. இப்ப பாருங்க, இப்ப மீராமாவே எடுத்துக்கலாம். மீராமா இப்ப அனைத்து அவங்க முதல்ல அந்த டைட்டிலே பாருங்களேன், எவ்வளவு அழகா, எத்தனை சான்றிதழ்கள், எத்தனை அவார்டுகள், எத்தனை குடும்பத்துல ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு நடுவர், இத்தனை பணிகள் அவங்க செய்துட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க வீட்லயே முடங்கிட்டு இருந்தா அவங்க இப்ப மீரான்ற ஒரு பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? இப்ப பாருங்க, எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த குழுமத்துல எத்தனை குழுமத்துல பயணிக்கிற ஒரு 1000 2000 கூட மேலவே இருக்கலாம். அத்தனை கவிஞர்கள் மத்தியில ஈரோடுன்னு சொன்னாவே மீராமா ஞாபகம் தான் வரும். ஏன்னா மத்தவங்களுக்கு எப்படியே தெரியாது, எனக்கு ஈரோடுன்னு சொன்னா முதல்ல நினைவு வர்றது மீராமா. அதுக்கடுத்து புலவர் பழனிசாமி ஐயா, இவங்க தான் ஈரோடுன்னாவே ஞாபகம் வரும். அதுக்கடுத்து எங்க ராஜாமணி அம்மா. இவங்க அதாவது அது அத்தனை அவங்க ஆளுமைகள், அதாவது தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்க்கிறாங்க. அவங்களுமே நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பங்கரையே கதி, நம்மளுடைய வீட்டுக்காரையும் நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு அதுவே போதும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களால இப்ப இத்தனை ஒரு சிறப்பு மிக்க ஒரு மதிப்புமிகு முனைவர் பட்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுடைய அந்த நம்பிக்கை தான், அந்த
அந்த பயம் எல்லாத்தையும் நீக்கி அவங்களுடைய அவனம் இது மாதிரி பெண்களாகிய நாம் வந்து நிறைய பெண்கள் இது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊத்துறோம். அவங்க மேல அவங்களுக்கு அந்த அவன் நம்பிக்கை. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சமுதாயம் அப்படின்றது யாருங்க? நம்ம எல்லாமே சேர்ந்தது தானே சமுதாயம். பெண்களும் சரி, ஆண்களும், குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்தது தானே சமுதாயம். அந்த சமுதாயத்துல நாமளும் ஒரு பங்கு தானே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம வெளியே வரணும். வெளியே வந்து உறவுகள் ஜோமினம்மா சொன்னாங்க, அவங்களுடைய கணவரே வந்து வெளியே போறதுக்கோ தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில ஆண்கள் இருந்தாலும் அவங்க அந்த தடையை மீறி அவங்க வெளியே வர்றாங்க இல்லையா? அப்ப ஒரு 4-5 தடவை பாருங்க, அந்த தடையை மீறி நம்ம வெளியே வந்து நம்மளுடைய நிலையை நிரூபிச்சு காட்டணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 5வது முறை அவங்க தானா இவங்க வந்து எவ்வளவுதான் சொன்னாலுமே வந்து இவங்களை வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து அவங்க நம்ம வழி விட்டுருவாங்க. நம்ம ஒரு தடவை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள தடைப்பட்டு ஐயோ எப்ப கேட்டாலும் போக வேணாம்னு சொல்றாங்க, நம்ம மூளையிலேயே முடங்கிக்கிறதுனால நம்ம கடைசி வரைக்கும் மூளையில தான் முடங்கி கிடக்கணும். ஆகையாலதான் வந்து எப்ப வந்து அந்த உறவுகளாக இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், அவங்க சொன்னாங்களா ஒரு 2 தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை சொல்லுவாங்க, 4வது தடவை இவங்க வந்து சொன்னா கூட கேட்க கூட மாட்டாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு தென்றல் புயலாகி மழையாகி வரும் மேகமே காலதேவனின் தன்மை எல்லைகள் ஊஞ்சலாடுதே. அந்த ரேவதி பாருங்க, அந்த புயலா வந்து அந்த புறப்படுவா. தனக்கு இருந்த அந்த தடைகள் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி அந்த படி தாண்டி வந்து தன்னால அந்த துணை இல்லாம தன்னால வாழ முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை கொண்டுதான் அந்த அவன் நம்பிக்கையை முதல்ல தலைந்து எரிஞ்சுட்டு அவங்க வந்து வெளியே வந்து சாதிச்சு காட்டினாங்க. அந்த மாதிரி நாமளும் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த அவன் நம்பிக்கைகளை முதல்ல உடைத்து எறிஞ்சு நம்ம வெளியில வந்து நமக்கான ஒரு நிலைமைய நமக்கான உரிமையை நம்ம நிலைநாட்டோம்னா நிச்சயம் நம்மளால வந்து அனைத்து பெண்களாலையும் சாதிக்க முடியும். பெண் சக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது. பெண் இல்லைன்னா ஆண் கிடையாது, ஆணே கிடையாது, ஜனனம் அப்படின்றதே கிடையாது. பெண்ணாலத்தான் வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு ஜனனம் அப்படின்னு நிகழ்துன்னா அது பெண்கள் தான். அதனாலதான் ஔவையார் அன்றே சொன்னார், அரிது அரிது மானிடராய் பிறத்தலும் அரிது மானிடராய் பிறத்தலும் மங்கையராக பிறத்தல் மிகவும் அரிது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அத்தகைய பெண்ணால அந்த பெருமையெல்லாம் நமக்கு சேரும்போது நமக்கு மிக சிறப்பான அந்த இறைவனுடைய படைப்புல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தாய்மை அப்படின்ற ஒரு பெருமை வந்து வேற யாருக்குமே கிடையாது, பெண்களாகிய நமக்கு தான். அத்தகைய பெருமை எல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து தயங்கணும்? இந்த தயக்கத்தை எல்லாம் விட்டு வெடித்து இந்த வெளியே வந்து நம்மளும் சமுதாயத்துல ஒரு சிறந்த அங்கமாக ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் எல்லாம் வளம் வந்து நம்ம போட்டு வாழணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அவன் நம்பிக்கையை தான் முதல்ல தொடை தெரியணும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி தூபாவாணி, திருவள்ளூர். நன்றி அம்மா, நல்ல வாய்ப்பு. நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்களுடைய வாதத்தை ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா நீங்கள் தான் சொல்லணும், அம்மா வந்து எவ்வளோ சிறப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பவானி அம்மாவுக்கு சொல்லவா வேணும்? எப்பயுமே நல்ல அம்மா உங்களுடைய கேமரா கொஞ்சம் திருப்பி வைங்கம்மா, மொபைலு. ஓகேம்மா, ஓகே, இப்போ ஓகே. பவானி அம்மா எப்பயுமே நல்லா பேசுவாங்க. அவங்களும் எல்லா தளத்திலயும் அருமையா எல்லாம் நல்லா பயணிக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கைய, அவநம்பிக்கையே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும். அத வந்து அந்த பாடல் ரேவதி உண்மையே அந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படி வந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறத, யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் வந்து நம்பிக்கையோட இருந்தேன்னா நல்லா வந்துருவேன் அப்படிங்கிறதுக்கு, பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய அவநம்பிக்கை தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு எல்லா கருத்துக்களையும் மிக தெளிவா சிறப்பா அருமையா அதாவது புத்தாய்ப்பா சொன்ன பவானி அம்மாவுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளுமா. இதே மாதிரி நீங்களும் எல்லா இடத்துலயும் இன்னும் சிறப்பு. நன்றி நன்றி.